Taste the Daily. நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. அது திமுக வஞ்சகமாக ஒடுக்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடு தரோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 வேளை உணவு தரோன்னு சொன்னாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு சொன்ன வாக்குறுதியோடு சரி எல்லாத்துலேயும் பின்வாங்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்தா இன்றைக்கி அந்த தூய்மை பணியாளருக்கான உணவு அதிலேயே அவங்க கை வச்சிட்டாங்க. ஒரு வேளை உணவில் கை வச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது வழக்கம் போல் வாயால் வடை சுடும் ஆட்சி. இது வடை மாஸ்டரின் ஆட்சி. நான் சொல்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருக்கலாம். யதார்த்தங்கிறது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சமநீதி என்று சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிட்ட ஜாதியினரையும் வண்டையாக திட்டுவார்கள். ஒரு குறிப்பிட்டவரின் பழக்க வழக்கங்களை ஏசிக்கொண்டே நாங்கள் சமூக நீதி காக்கின்றோம்பார்கள். அதில் கொடுமையானது என்னென்னா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் நாங்கள், ஊழல் எங்களுக்கு நெருப்பு போன்று அப்படின்னு ஒரு விழாநோகம் ஒரு ஜோக்கு சொன்னவரே முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி. அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியும், அவர் கருணாநிதியே பொய் சொல்கிறதுல பரவாயில்ல இறங்குற அளவுக்கு ஏக்கர்கள் கணக்கில் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சி ஏழை எளிய மக்களையும், ஒரு ஊர் சுத்தமாக இருக்கணும், அந்த ஊரில் சுகாதாரத்தோடு இருக்கணும், அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக வாழணும்னா தூய்மை பணி உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கணும். அந்த நகரம் சுத்தமும் சுகாதாரமும் ஒன்றாக இருந்தால்தான் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும். அதை போன்று யாராக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ குழந்தையோ வயது முதிர்ந்தவரோ யாராக இருந்தாலும் இருக்கிற ஏரியா சுத்தமாக இருக்கணும். அதுக்கு நமக்கு வழிவகை செய்து கொடுக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாகத்தான் இந்த நிர்வாகத்தை நான் பார்க்கின்றேன். போராட்டம் நடத்தக்கூடிய அந்த போராட்டவாதிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போதே அந்த வழியாக முதல்வர் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த அவங்களுக்கு நேரம் இல்லை. துணை முதல்வர் வேறு நிகழ்ச்சிகளில், அவருடைய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆனால் அந்த ஏழை மக்களை பார்த்து அவங்க அதில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட்டு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் அதில் வேலை செய்கிறாங்க. டிகிரி படித்தவனும் இப்போ தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்துட்டுருக்கிறத நாம் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவங்க வாழ்வாதாரத்திற்காக ஒரு எளிய தொகை கிடைக்கும், இது நம்மளுடைய குடும்பத்திற்கு ஏதுவாக இருக்கும், உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே திமுகவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கிறதுக்கு காரணம், அவன்லாம் சாதாரண வேலைக்கு போனால் கூட அவன் நேர்மையாக வாழறான். நேர்மையாக வாழறவன் எதுக்கு தமிழ்நாட்டில் நாம் வாழக்கூடிய மாநிலத்தில் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினச்சிட்டார் போல இருக்கு. அதனால தான் வஞ்சிக்கிறாங்க. இதை கொடூரத்தின் உச்சம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 3 வேளை உணவு தரோன்னாங்க. அந்த 3 வேளை உணவு காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு முதல் ஷிஃப்ட்டுக்கு வேலை செய்கிறவங்க வீட்டில் அவங்க எல்லாருமே அவங்க வேலை செய்கிற பகுதிக்கு ஒட்டியே இருக்கிறது கிடையாது. அவங்க குறைஞ்சது அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது ட்ராவல் பண்ணி வரணும். அவன் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் டைம்னா அதுக்கு முன்னாடி அவன் அரை மணி நேரம் ஏந்திரிச்சு கிளம்பி வரணும். 6 மணிக்கு அவன் வேலைக்கு ரிப்போர்ட் பண்ணோன்னா 4:45 எந்திரிச்சாதான் முடியும். அவன் களத்தில் பணியை ஆரம்பித்து அவனுக்கு வீட்டிலேருந்து சோறு கட்டிட்டு வர முடியாது. இவங்க எல்லாமே சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பான்னா திமுகவோட அனைத்து திட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புது திட்டமாக சொல்லுவாங்க. அதை எல்லாமே உருட்டு, இந்த வடை மாஸ்டரின் உருட்டுகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 உருட்டு நம்ம எடுக்க முடியும். அதை போன்று தான் நாங்கள் இவங்க சம்பளம் கேட்டும் வேலை பணி நிரந்தரம் கோரியும் அவங்க போராட்டம் செஞ்சவங்கள ஆஃப் பண்ணுறதுக்காக விதவிதமாக நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லும்போது 3 வேளை உணவு அப்படின்னு அவங்களுக்கு கடைசியில் அந்த 3 வேளை உணவு காலை நீங்கள் 4:45 எழுந்திரிக்கிறவனுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் கூட டிஃபன் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் கோரிக்கை வைத்து பார்த்தார்கள், போராடி பார்த்தார்கள், கெஞ்சி பார்த்தார்கள். கடைசியில் அரசாங்கமே என்ன பண்ணிடுச்சுன்னா காலையில் டிஃபனை நிறுத்திட்டாங்க. காலையில் டிஃபனை நிறுத்தி மதியம் 1:30 மணிக்கு சோறு கொடுக்குறாங்க. இது யாருக்கு பிரயோஜனம்? இதனால் ஒரு விஷயம் இவங்க தெளிவாக தெரிஞ்சிருந்திருக்கலாம். நிர்வாகத்திறன் குன்றிய இந்த திராவிட மாடல் அரசுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா, இதுக்கு தனியாக ஒரு டெண்டர் விட்டு
அந்த சாப்பாட்டுக்கு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அதுவும் தனியார் நிறுவனத்துக்கு ஓப்பன் டெண்டர் கோரினாங்களாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, $1 மில்லியன் கொஸ்டின். ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபருக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு டெண்டர் நீங்கள் லோக்கலில் அந்த தூய்மை பணியாளருக்கு நீங்கள் டெண்டர் விட்டு வேற ஒரு வெளியாளை விட்டு சோறு போட சொல்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகம் மிகச்சிறந்த திட்டம். டெல்லி வரைக்கும் இதை பார்த்துட்டு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்லேருந்து பல இடங்களில் இந்த திட்டங்கள் அருமையான திட்டம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தை அதையே பயன்படுத்தியிருக்கலாம் இவங்க. நீங்கள் தனியாக ஒரு டெண்டர் விட்டு, ஏன்னா இவங்க அம்மா உணவகத்தில் சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஊழல் பண்ண முடியாது, கொள்ளடிக்க முடியாது. இப்போ டெண்டர் விட்ட காரணத்தினால அதில் ஒரு கொள்ளை, ரெண்டாவது இவங்களை வஞ்சிச்சா மாதிரியும் ஆயிடுது. அதனால் இது ஒரு கொடூர அரசுங்கிறதுக்கு, ஒரு மக்களை ஒரு துன்புறுத்தக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்திலும் நடந்து கொள்கின்றன. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் மன்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பற்றி எல்லா துறையிலையும் இவங்க ஊழலை டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை, இதில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கிட்ட இந்த ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐஐடி நிறுவனத்தில் ட்ரோன் மூலமாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க, பல இடங்களில் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் தமிழ்நாடு ஐஐடி எடுக்காமல் வெளிமாநில ஐஐடி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஐடி சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கு இல்லையா, அந்த மணல் கொள்ளையில். அதாவது தமிழ்நாட்டையே நோண்டி எடுத்துக்கூடிய அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா மணலை. நான் உங்கள் கருத்தில் இன்னும் மாறுபடுறேன். நீங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர், மிக நீண்ட நெடிய உங்களுக்கு பத்திரிகை துறையில் இது அனுபவம் இருக்குது. அதனால் நீங்கள் திமுக குறைச்சி மதிப்பிட்டு ஒரு PH3ன்னு சொன்னது ஏற்புடையதல்ல. அவங்க ஒரு யூனிவர்சிட்டி, அவங்க நுணுக்கமாக ஊழல் செய்கிறதுலையும் சரி, விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறதுலையும் சரி, எங்கெங்கெல்லாம் மக்கள் பணத்தை சுரண்டி திங்கலாங்கிறதுலையும் அவங்க ஒரு 10 யூனிவர்சிட்டி ஊற்றுக்கண்ணு சொல்லப்பட்டவங்க இல்லையா, அந்த ஊற்றுக்கண்ணே பார்த்து திகைக்கக்கூடியவங்க. இப்போ நீங்கள் ஒரு கிணறு தண்ணி ஊறும், ஒரு துணையிலையும் தண்ணி ஊறும், ஒரு அருவியிலையும் தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல ஊற்று எடுத்து வருது. இதெல்லாம் கலந்த கலவை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஊழலில் ஒரு 10 யூனிவர்சிட்டிக்கு சமமான அனுபவம் நிறைந்தவர்கள், கொடூர மனம் கொண்டவர்கள். போன கேள்வியில் நம்ம பார்த்தோம் ஏழை கிட்ட பிடிங்கி தின்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாலாறில் முன்னாடி வாணியம்பாடியில், ஆம்பூர் வாணியம்பாடியில் வெள்ளம் போச்சுன்னா வேலூர் பக்கத்தில் வரும்போது அது இடுப்பளவு தண்ணி ஆகிடும். என்ன காரணம்னா செடிமெண்டேஷன். 30 அடி 40 அடிக்கு லேயர் இருக்கும். ஜெயலலிதா அம்மாவை எடுத்து ஆர்கே நகரில் கண்டெஸ்ட் பண்ணார் கம்யூனிஸ்டில் மகேந்திரன். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், ஒரு வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம்னு. அந்த புஸ்தகத்தில் இந்த விவரங்களை மிக விரிவாக விளக்கியுள்ளார். அந்த அளவுக்கு செடிமெண்டேஷன் இருந்த மண் எங்கே போச்சு? எல்லாத்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த இயற்கை வளங்கள் சுரண்டி விற்கப்படுவதோட வெளிப்பாடு தான் இது. நீங்கள் ஐஐடி சொன்னீங்கல்ல, சென்னை ஐஐடி இல்லாமல் கான்பூர் ஐஐடியிலேருந்து கொண்டு ட்ரோனை வச்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க. 12 ஏக்கருக்கு பர்மிஷன் கொடுத்த இடத்துல 1240 ஏக்கருக்கு இவங்க மண்ணை நோண்டியிருக்காங்க. மொத்தமாகவே இவங்க நோண்ட வேண்டிய அளவு இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவங்க 21 அடி இன்னும் கொஞ்சம் நோண்டி இருந்தாங்கன்னா தண்ணி வந்திருக்கும். அதுக்கும் கொஞ்சம் நோண்டி இருந்தாங்கன்னா உலகத்தின் மறுபக்கத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க சுரண்டி உண்டு கொழுக்கிற வேலையை இந்த திமுக அந்த கட்சியினரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இல்லாமல் விஞ்ஞானபூர்வமாக இந்த ஊழலை நிரூபிக்கிறதுக்காக இப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி மணல் கொள்ளை தமிழகத்தில் மணல் தடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் 23 இடத்துலையே ஏதோ இடத்துல நீங்கள் குவாரிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்ததை மீறி இவங்கெல்லாம் செய்கிறாங்க, அதற்கான இது வேணுங்கிறது தான். இதன் அடிப்படையில் தான் இந்த கேஸ் நகருது. அதை ஊழல் தடுப்பு டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதிலேருந்து வர தகவல் தான் இந்த மாதிரி தகவல்லாம் வருது. இதை தேர்தலுக்கு முன்னாடி எப்படி ஊற்றி மூடுவாங்களா, இல்லை கண்டிப்பாக இந்த ஆட்சி ஊற்றி மூடப்படும். வரக்கூடிய அதிமுக பாஜக ஆதரவுடன் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக தலைவர் முதல்வராக வரும்போது இவர்களெல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள், அதாவது இந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் வந்திருக்காரு பாருங்க, அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட ஒரு துறையில் பார்த்தீங்கன்னா அவர் துறையில் பல்வேறு ஊழல் இருக்குது. அதாவது செவரி இடிஞ்சு விழுது, மாணவர்கள் மரணம் அடைகிறாங்க போன்ற பல்வேறு குற்றச்சாட்டு இருந்த போது இப்போ இன்னும் 200 ஆசிரியர்களுக்கு வேலை இல்லாமையே சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார். அவர் சரியான வேலையை ஒதுக்க முடியவில்லை, அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே சார். அதாவது
இந்த 200 ஆசிரியர்கள், நான் அந்த செய்தியை படித்தேன், விரிவாக அந்த பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த தாய் தகப்பனை இழந்தவர்கள், இல்லை வேறு சில பிரச்சனைகள்னால குடும்பத்தை பிரிந்து, அதில் அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை அவங்க ஆதரவற்றவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சிறுவர்களை ஒரு 1400 சிறுவர்களுக்காக 32 பள்ளிக்கூடங்கள் செயல்படுது. இந்த 32 பள்ளிக்கூடத்தில் 200 ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க. இதில் வந்து மாணவர்கள் 1500 சற்றொப்ப இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான இந்த பள்ளிக்கூடத்தில் இவங்கெல்லாம் பொது சமூகத்தில் இணைந்து வாழ்ந்து ரவுடியாக மாறிடக்கூடாது. இவங்க வந்து இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் கிடைக்கக்கூடிய கஞ்சாவை வச்சு அவங்கெல்லாம் வழி தவறி போயிடக்கூடாதுன்னு நல்ல அதிகாரி அவங்களுடைய முயற்சியில் இதில் வந்து மாணவர்களை கிட்டத்தட்ட 700-800 மாணவர்களை ரெகுலர் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 5ஆம் வகுப்புலேருந்து +2 படிக்கிற வரைக்கும் அந்த இதுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. இன்னொரு 400-500 மாணவர்கள் தான் இதில் இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாணவர்களும் வேறு வேறு பள்ளிக்கு போயிட்டு சாயங்காலம் தங்கறதுக்கு மட்டும்தான் இங்கே வராங்க. இவங்க அந்த ஸ்கூலுக்கே போகிறதில்ல. இப்போ அந்த ஸ்கூலுக்கு போகாதனால அப்போ அந்த வாத்தியாரெலாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்காங்க. எப்படி முதல்வரும் துணை முதல்வரும் ஒரு 91 கோடி ரூபாய் இதில் வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க புள்ளி விவரத்தில். 100 கோடியை தாண்டுது. இதோட நஷ்டம் வந்து இந்த ஓராண்டு கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடியை இது தாண்டி போகிற அளவுக்கு இதோட வால்யூம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ரூரலில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. இந்த திராவிட மாடல் உருட்டில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், மிடில் ஸ்கூலாக இருந்ததை நாங்கள் ஹை ஸ்கூலாக மாற்றிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனால் 10 கிளாஸுக்கு 4 டீச்சர் தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற 200 வாத்தியாரை பிரித்து வேறு வேறு ஊருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் உருப்படியாக பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலங்கோலம் தான். இந்த அலங்கோலத்தை மறைக்கிறதுக்கு தான் வெத்து வேட்டு விளம்பரத்துக்கு போகிறாங்க. வெத்து வேட்டு விளம்பரத்து மூலமாக மக்களை வந்து திசை திருப்பலான்னு நினைக்கிறது தான் இவங்களுடைய சூழ்ச்சியாக இருக்குது. இந்த சூழ்ச்சியோட ஒரு பகுதி தான் இப்போ இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியில் வராமல் நல்ல வேளையாக நம்ம சேனல் பேசா பொருளை எடுத்து பேசுகிற காரணத்தினால மக்கள் முன் இது வைக்கப்படுகின்றது. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லா போராட்டம், இப்போ வந்து போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அதுமாதிரி ஆசிரியர் போராட்டம் தமிழகம் முழுவதும் வருகின்ற ஜனவரி 6 தொடர் போராட்டம் மேற்கொள்ள போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க கூட்டில் இருக்கக்கூடிய சிதம்பரமே சொல்லியிருக்காங்க, அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், கல்வியில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் மட்டும் இதை சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் சண்முகம் அவர்களும் கருத்து ரீதியாக நான் அவரிடம் பல விஷயங்களில் முரண்பட்டாலும் இந்த திமுக ஆட்சியின் பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதில் முனைப்புடன் அவர் பேசுகின்றார். அவர் வந்து நேற்றுக்கு ஒரு பேட்டி பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அது எப்போ எடுத்ததுங்கிறது தெரியல. அது ஒரு குறிப்பிட்ட வாரம் 2 முறை வரக்கூடிய பத்திரிக்கையில் அது நம்முடைய நண்பர் எடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறது என்ன, இந்த ஆட்சியாளர்கள் பொய்யா புழுவிட்டுருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் 150 தேர்தல் வாக்குறுதியை கூட அரைகுறையாக நிறைவேற்றலை, 30-40 தான் முழுசாக நிறைவேற்றிருக்காங்க, 130-140 வந்து அரைகுறையாக கூட நிறைவேற்றலை, 300க்கும் மேற்பட்ட இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் காற்றில் பறந்த வண்ணம் உள்ளது. இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இதை நான் சொல்லலை, நான் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தில் இருக்கவங்க சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நம்ம ஜே நியூஸ் சொல்லலை. இதை சொல்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு ஒட்டுமொத்தமாக வச்சு சொல்கிறாரு. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னு நீங்கள் வச்சுங்க. இப்போ செவிலியர் போராட்டம் ஒரு பக்கம். அந்த செவிலியர் போராட்டத்தில் இதுவரைக்கும் எந்த முதல்வரையும் இந்த திமுகவால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட, ஒருமையில் விமர்சிக்கப்பட்ட எடப்பாடியார் கூட யாரும் அந்த மாதிரி சிங்குலரில் பேசலை. ஆனால் தன்னைத்தானே இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி துருபிடித்த கையுடன் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்களை அந்த அம்மா நர்ஸை என்னெல்லாம் பேசினாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களையும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் வாக்குறுதிக்காக அள்ளி வீசுறது, கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக அவங்க வந்து பொய்யை வைத்து, பொய்யை கட்டமைத்து, பொய்யை மூலதனமாக கொண்டு, பொய்யின் துணையுடன் ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு அந்த பொய்யிலேயே சிக்கி தவிக்கின்றது. அதன் வெளிப்பாடு தான் ஜாக்டோ ஜியோ போராட்டமும் சரி, ஆசிரியர்கள் போராட்டமும் சரி. அவங்க என்ன கேட்குறாங்க, 2012 நானும் வேலைக்கு சேர்ந்தேன், அவரும் வேலைக்கு சேர்ந்தார், எனக்கு ஒரு சம்பளம் ஏன், அவருக்கு ஒரு சம்பளம் ஏன்,
எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் கொடுக்குறேன் நீ தானே சொன்ன, இப்போ நான் கமிட்டி போடுறேன்னு சொல்றிய, அப்போ நீ வந்து கமிட்டி போடாமையா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த, போகிற போக்கில் புழுவினியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நியாயமான விஷயம் தானே. நீ ஒரு வாக்குறுதி மக்களை சந்தித்து கொடுத்த, அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக அவங்க வந்து துணை போனாங்க, பல ரூபங்கள்லையும் அவங்க துணை போனாங்க. அப்படி இருக்கும்போது நன்றி மறந்த திமுகங்கிறதுக்கு இந்த ஜாக்டோஜிய போராட்டமும் ஒரு முக்கியமான காரணியாக, முக்கியமான குறியீடாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.